தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக் ரூல்ஸ். பேட்மிண்டனில் பேசிக் ரூல், அதாவது அட்வான்ஸ் பிளேயரு, இந்த இன்டர்மீடியட் பிளேயர்ஸ்லாம் இதை பற்றி ரொம்ப கிளியராகவே தெரியும். நான் சொல்ல வர்றது, அந்த பிகினர்ஸ் மீன்ஸு இந்த ஸ்லாட்லாம் புக் பண்ணிட்டு விளையாடுறாங்க இப்போ நிறைய இடத்துல. அவங்க அப்போ தான் பேட்மிண்டனே புதுசாக வந்து விளையாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விளையாண்டுட்டு இருக்கும்போது டபுள்ஸ் விளையாடும் போது டபுள்ஸ் பார்ட்னர் ராக்கெட் டச் ஆனால் கூட ஃபால்ட்டுன்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிகினர்ஸ் தான் இந்த வீடியோ நான் மெயினாக போடுறேன். அதாவது பேட்மிண்டனில் பேசிக் ரூல்ஸ், சிங்கிள்ஸுக்கு என்ன ரூல்ஸு, டபுள்ஸுக்கு என்ன ரூல்ஸு அப்படின்றத சொல்ல வரோம். டபுள்ஸை பொறுத்த மட்டும் சர்வீஸ் போடுறாங்கன்னா சைட் பாக்ஸ் அலவுடு. அதாவது சைட் பாக்ஸில் நீங்கள் சர்வீஸ் போடும் போது விழுந்ததுன்னா அது கரெக்ட். அதே மாதிரி சைட் பாக்ஸில் அந்த கோர்ட்டு மேலே போட்டாலும் ஆன் த லைன் கரெக்ட். அவுட்டில் போய் விழுந்தால் தான் அது ஃபால்ட். மற்றபடி சர்வீஸை பொறுத்த மட்டும் சைட் பாக்ஸ் அலவுடு டபுள்ஸுக்கு. அதே மாதிரி எப்போவுமே ரைட் சைட்லேருந்து தான் சர்வீஸ் பண்ணணும். இந்த 2 பாக்ஸ் இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம் 2 பாக்ஸ் இருக்கும். எப்போ நீங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய வலது பக்கம் உள்ள பாக்ஸ்லேருந்து தான் சர்வீஸ் பண்ணணும். அது டயகனல் சர்வீஸ், கிராஸாக தான். இந்த சைடில் நின்றுக்கிட்டு இந்த பக்கம் போடக்கூடாது, டயகனலாக இந்த சைடு தான் சர்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி சப்போஸ் ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக இடது பக்கம் வந்துடணும். உங்களுடைய லெஃப்ட் சைடு இடது பக்கம் வந்துடணும். ஏன்னா 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். 2, 4, 6, 8, 10 அப்படி ரெட்டைப்படையில் வருதுன்னா உங்களுடைய வலது பக்கத்துலேருந்து தான் சர்வீஸ் பண்ணணும். நான் இன்னொரு முறை கூட சொல்கிறேன், அதாவது ஒத்தப்படையில் பாயிண்ட் வந்ததுன்னா உங்களுடைய இடது பக்கம் நின்று சர்வீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4 அப்படின்னு நீங்கள் 3 அவங்க 4ன்னுங்க, உடனே 3னா லெஃப்ட் சைடில் வந்துடும். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கோட் டயகனலில் நின்று சர்வீஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க 4 ஆல் அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய வலது பக்கம் போயிடணும். ரைட் சைடு வலது பக்கம் போய்ட்டு அங்கேயும் சர்வீஸ் பண்ணணும். போட்டிங்கன்னா 4 ஆல். இது வந்து சர்வீஸுடைய ரூல்ஸ். அதே மாதிரி சர்வீஸ் போடும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆப்போனட் சைட்லேயும் ஒரு கோடு இருக்கும். இந்த கோட்டில் பட்டதுன்னா ரைட்டு, இந்த கோட்டுக்குள்ளே விழுந்ததுன்னா அது வந்து ஃபால்ட். சர்வீஸுடைய ரூல்ஸு, சர்வீஸ் போடும்போது ஆப்போனட்டுடைய கோட்டுக்கு மேலே பட்டுச்சுனாலே அது ரைட் தான். அந்த ஓரத்தில் படுது இந்த ஓரத்தில் படுதுன்ற கணக்கெலாம் கிடையாது. ஆன் த லைன் ரைட். அந்த கோட்டுக்கு உள்ளார பாக்ஸ் உள்ளார விழுந்துச்சுன்னா அது சர்வீஸ் ஃபால்ட். அதே மாதிரி சர்வீஸ் போடும்போது பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பின்னாடி பாக்ஸில் சர்வீஸ் பட்டுச்சுன்னா ஃபால்ட். ஏன்னா டபுள்ஸில் சைடு பாக்ஸு அலவுடு, பேக் பாக்ஸ் நாட் அலவுடு. சர்வீஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறது வந்து சர்வீஸ் போடும்போது நீங்கள் பேக் பாக்ஸில் போட்டிங்க, பேக் பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் ஒரு கோடு இருக்கும். இந்த இடத்துல இந்த கோடில் பட்டுச்சுன்னா ரைட்டு. அதே பேக் பாக்ஸில் இந்த கோடில் பட்டாலும் ஃபால்ட்டு, இதுக்குள்ளே இருந்தாலும் ஃபால்ட்டு. டபுள்ஸு நான் சொல்கிறதுனா இப்போ டபுள்ஸு தான், சிங்கிள்ஸுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பேக் பாக்ஸில் சர்வீஸு ஃபால்ட்டு, ஃப்ரண்ட்டுக்கு உள்ளார இதுக்குள்ளார வந்துருச்சுனாலும் ஃபால்ட்டு. நெட்டில் போய் மாட்டிக்கிட்டால் கூட ஃபால்ட்டு. ஏன்னா நெட்டில் மாட்டிக்கிச்சுன்னா சர்வீஸு இந்த பக்கம் விழுந்தாலும் பாக்ஸில் தான் விழும், அந்த பக்கத்தில் விழுந்தாலும் பாக்ஸில் தான் விழும். அது சர்வீஸ் ஃபால்ட்டு. அதே நேரத்தில் விளையாடும் போது நெட்டில் பட்டுச்சுன்னா, நெட்டில் பட்டு இப்படி மாட்டிக்கிச்சுன்னா அது நெட்டு. ஏன்னா எந்த பக்கம் விழுந்தாலும் யாருன்னா ஒரு ஆள் பாயிண்ட் வரப்போகுது. அதனால் சர்வீஸ் போடும்போது நெட்டில் மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து ஆப்ரேட்டுக்கு ஃபால்ட். விளையாடும் போது நெட்டில் பட்டுச்சுன்னா நெட்டு, சர்வீஸ் போடும்போது நெட்டில் மாட்டிச்சுன்னா அது ஃபால்ட். இது வந்து டபுள்ஸு. டபுள்ஸில் விளையாண்டுதே இருக்கும்போது சில பேர் ராக்கெட் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு ஃபால்ட்டுன்றாங்க. கிடையாது. டபுள்ஸில் நீங்கள் வந்து விளையாடும் போது உங்கள் ராக்கெட்டுக்குள்ளார பட்டுச்சுன்னா ஃபால்ட்டு கிடையாது. ஆனால் ஷட்டில் மட்டும் 2 ராக்கெட்லேயும் போடக்கூடாது. 2 பேர் ராக்கெட்டில் பட்டுச்சுன்னா ஃபால்ட்டு. ஒரே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரேம்லேயும் உங்களுடைய ஸ்விஞ்ச் ஏரியா இது 2லேயும் அட் டைம் அடிக்கும்போது பட்டுச்சுன்னா அது ஃபால்ட்டு கிடையாதுன்னு சொல்லி ரூல் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. அது ஃபால்ட்டு கிடையாது. அதுக்காக இப்படி போட்டு டபுள் தடவை இப்படி அடிச்சோம்னா ஃபால்ட். ஒரே ஸ்ட்ரோக்கில் இப்படி பட்டுச்சுன்னா ஃபால்ட்டு கிடையாது. ரெண்டாவது டபுள்ஸ் ரூல்ஸ். டபுள்ஸ் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து எங்கே வேணாலும் நிற்கலாம். ஒரே கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆப்போனண்ட்டுடைய வியூஸை பிளாக் பண்ணக்கூடாது. சர்வீஸ் போடும்போது
உங்களுடைய பார்ட்னர் எங்கே வேணாலும் கோட்டுக்குள்ளார நின்றுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி கூட வந்து நின்றுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி முன்னாடி நிற்கும் போது உங்களுடைய ஆப்னெட்டு சார் என்னுடைய வியூஸை இவர் பிளாக் பண்ணுறாருன்னு சொன்னார்னா நீங்கள் தள்ளி தான் நிற்கணும். அது ஒரே ஒரு கண்டிஷன் தான். மற்றபடி பார்ட்னரு லைனை மிதிச்சு நிற்கலாம், சைடில் போய் நிற்கலாம், எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். அதே மாதிரி டபுள்ஸில் இந்த சைடு பாக்ஸில் நின்று உள்ளார பாக்ஸ் உள்ளார நின்று நீங்கள் சர்வீஸ் போடலாம். சர்வீஸ் பாக்ஸு இந்த இடத்துல நின்று நீங்கள் சர்வீஸ் தாராளமாக போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அளவு. இந்த கோடை மட்டும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாமல் இந்த கோட்டுக்குள்ளார நின்று டபுள்ஸு சர்வீஸ் போடலாம். இது டபுள்ஸ். இந்த கோட்டில் மிச்சு கூட சர்வீஸ் போடலாம். இது டபுள்ஸ். நான் சொல்கிறது டபுள்ஸ், சிங்கிள்ஸ் கிடையாது, டபுள்ஸில். இந்த கோடை மட்டும் டச் பண்ணிங்கன்னா ஃபால்ட். கோடை டச் பண்ணாமல் உள்ளே நின்று நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் டபுள்ஸில். நான் இப்போ சொன்னது எல்லாமே டபுள்ஸ். இப்போ சிங்கிள்ஸுக்கு சொல்ல போகிறேன். சிங்கிள்ஸை பொறுத்த மட்டும் இந்த சைடு பாக்ஸு நாட் அலவுட். சர்வீஸாக இருந்தாலும் சரி, விளையாடும் போதாக இருந்தாலும் சரி, இந்த கோட்டு மேலே பண்ணிச்சுன்னா அது பால் கரெக்ட். ஆனால் இந்த பாக்ஸுக்குள்ளார எக்காரணத்து கொண்டும் சர்வீஸாக இருந்தாலும் இல்லை விளையாடும் போதாக இருந்தாலும் இந்த பாக்ஸுக்குள்ளார இந்த கோட்டுக்கு வெளியே பட்டாலே சிங்கிள்ஸில் ஃபால்ட். அதே நேரத்தில் சிங்கிள்ஸில் இந்த பின்னாடி இந்த பக்கம் அளவு இந்த கோடு வரைக்கும் நீங்கள் சிங்கிள்ஸே போட்டுக்கலாம். சர்வீஸும் சரி, விளையாடுற அடி ஸ்மாஷாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த கோடு வரைக்கும் அலவுடு. டபுள்ஸில் இந்த பாக்ஸ் நாட் அலவுடு. ஆனால் சிங்கிள்ஸில் அங்கேயிருந்து சர்வீஸ் இதுக்கும் போடலாம். சைடு பாக்ஸ் மட்டும்தான் கிடையாது. மற்றபடி டபுள்ஸ்க்கு என்ன கண்டிஷன், டயகனலாக அதை கிராஸ் கோட்டில் தான் சர்வீஸ் பண்ணணும். சிங்கிள்ஸ்லேயும் கிராஸ் கோட்டில் தான் சர்வீஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்ட்னர் இருக்க மாட்டார், நீங்கள் ஒருத்தர் தான் இருப்பீங்க. அதனால் இந்த வியூஸ் பிளாக் ஆகுதுன்ற பேச்சே இருக்காது. டபுள்ஸுக்கு தான் வந்து ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுவோம், ஒருத்தர் வந்து சார் என்னுடைய வியூஸை பிளாக் பண்ணுறாருவாங்க. சிங்கிள்ஸில் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சிங்கிள்ஸில் ஒரே கண்டிஷன், சைட் பாக்ஸ் கிடையாது, பேக் பாக்ஸ் உண்டு. டபுள்ஸில் சைட் பாக்ஸ் உண்டு, பேக் பாக்ஸ் கிடையாது சர்வீஸுக்கு. மற்றபடி விளையாடும் போது டபுள்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் அடிக்கலாம். சைட் பாக்ஸ்லேயும் அடிச்சிக்கலாம், பேக் பாக்ஸ்லேயும் அடிச்சிக்கலாம், ஃப்ரண்ட்டில் எங்கே வேணாலும் அடிக்கலாம். சிங்கிள்ஸில் சைட் பாக்ஸில் அடிக்கவே கூடாது. இது ஒன்று தாங்க பேசிக் ரூல்ஸ். நான் சொன்னது எல்லாமே பேசிக் ரூல்ஸ். மற்றபடி அதர் ரூல்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள்ஸுக்கும் அதே தான், டபுள்ஸுக்கும் அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டுக்குள்ளார கை விட்டுலாம் அடிக்கக்கூடாது. ஆனால் உங்கள் சைடில் வந்த பாலை, சிங்கிள்ஸாக இருந்தால் டபுள்ஸாக இருந்தால் உங்கள் சைடில் வந்த பாலை அடிச்சுட்டு நெட்டில் டச் இல்லாமல் உங்கள் கை வந்து ஆப்போனட் சைடு போனால் அது இன்வேடட் கிடையாது, அது ஃபால்ட்டு கிடையாது. அதே மாதிரி வேறு நீங்கள் நிற்கிற பொசிஷன் வந்து எங்கே வேணாலும் நின்றுக்கலாம். ரிசீவிங் இங்கே கூட நின்று ரிசீவ் பண்ணலாம். சிங்கிள்ஸில் ஃப்ரண்ட்லேயும் நின்றுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஒரே கண்டிஷன், சர்வீஸ் போடும் போது வெளியே போடக்கூடாது, வெளியெல்லாம் போகக்கூடாது. உங்களுடைய ஸ்டேஷ்னரி பொசிஷன் வாங்குது. எப்படி ஸ்டேஷ்னரி பொசிஷன்னா, கிராஸ் கோட்டில் மூவ்மெண்ட் இல்லாமல், ஷேக் இல்லாமல், உங்களுடைய ஆப்போனேட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், சர்வீஸ் போடுறவரும் சரி, ரிசீவ் பண்ணுறவரும் சரி, அட்வான்ஸாக மூவ் பண்ணாமல், அவரை வந்து சர்வீஸ் ரூல்னு சொல்லி சில நிறைய ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து காமன். சிங்கிள்ஸில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சர்வீஸ் போடும்போது ட்ராக் பண்ணக்கூடாது. சில பேர் சர்வீஸ் போடும்போது காலை வந்து இப்படி ட்ராக் பண்ணுவாங்க, இது ஃபால்ட். டபுள்ஸில் அந்த பிரச்சனை வர, சிங்கிள்ஸில் நிறைய பேர் இப்படி ட்ராக் பண்ணுவாங்க, இப்படி பண்ணாலே ஃபால்ட். அதே மாதிரி லிஃப்ட் பண்ணக்கூடாது, காலை வந்து அப்படி காலை தூக்கக்கூடாது. போத் லெக் கான்டாக்ட் ஆன் த சர்ஃபேஸ்ட்டாங்க, ரெண்டு காலம் கோட்டில் டச் ஆகிருக்கணும் எப்போ சர்வீஸ் பண்ணும்போது. இந்த ஒரு கண்டிஷன் வந்து டபுள்ஸுக்கும் உண்டு, சிங்கிள்ஸுக்கும் உண்டு. இதுதாங்க பேசிக் ரூல்ஸ். இவ்வளோ நேரம் இந்த காணொலியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.